நமஸ்காரம். இன்னியோட ப்ராவர்ப், லைஃப் பிகின்ஸ் வித் அவர் cry, life ends with others cry. Fill this gap with as much laugh as possible. Always be happy and make others too happy. பியூட்டிஃபுல்ங்க. திஸ் இஸ் எவ்ரிபடிஸ் கோல். ஒவ்வொருத்தரோட கோலும் இதுவாக தான் இருக்கணும். அதுதான் கடவுளும் எதிர்பார்க்கிறார். கடவுள் நம்மளை படைச்சும்போது நம்ம எதுக்கு நம்ம படிச்சிருக்கார் அப்படின்னா, அவர் அமைச்ச ஒவ்வொரு சாமானையும் நம்ம ரசிக்கணும், அதை புகழ்ந்து அவர்கிட்ட சொல்லணும், ரொம்ப நன்னா பண்ணியிருக்கேன், ரொம்ப நன்னா இருக்குது அப்படின்னு. ஸோ ஏன்னா ஒரு பெரிய எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டாலும் நீங்கள் தான். ஏதோ ஒன்று புதுசாக பண்ணுறேன், அது சாப்பாடாக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவேன், அதை பார்த்துட்டு ஹே நானா பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் முதல்ல உங்களை ஒரு கேள்விக்குறி போட்டிருப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஐட்டமோ அந்த இதை இன்னொருத்தர் பார்க்குறா. அப்போ இன்னொருத்தர் பார்க்கும்போது சூப்பர் ரேக்கா, பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்க அப்படின்னு அவள் சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு கிரீடம் வச்ச மாதிரி இருக்கும்ல, ராணியான மாதிரி ஒரு கிரீடம் வச்ச மாதிரி ஒரு 1000 வாட்ஸ் பல்பு எப்படி எரிஞ்சால் பிரைட்டாக இருக்குமோ அந்த மாதிரி அவங்க ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்கும். இதே மாதிரி தாங்க. ஸோ கடவுள் நம்ம பண்ணினது யாரோ ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணும்போதே அவ்வளோ சந்தோஷப்படுறோமே, அதே மாதிரி நம்ம ஒன்னொன்றுத்தையும் கடவுள் படைத்த ஒவ்வொரு க்ரீச்சரையும் ஒவ்வொன்றுத்தையும் அட்மயர் பண்ணணும், ரசிக்கணும், சந்தோஷப்படணும், அப்ரிஷியேட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக யூ வில் லாஃப், யூ வில் பி ஹாப்பி, யூ வில் மேக் அதர்ஸ் ஹாப்பி. இதுதாங்க தாரக மந்திரம். நம்மளும் சந்தோஷமாக இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கிறவாளும் சந்தோஷமாக இருப்பா. அதனால் உங்களுக்கு ஹெல்தி லைஃப் இருக்கும். God will always bless you and he will always kiss you. ஏன்னா because he loves you. ஏன்னா அந்த கேட்டகரியில் நம்ம இருக்கணும். ரொம்ப உண்மைங்க. எவ்வளோ தூரம் நம்ம அவ்வளோ அவர்கிட்ட போனோம்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாருங்க. உங்களை யாரோ ஒருத்தர் ரொம்ப ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்கிறேக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ணான்னா ஹவு ஹாப்பி யூ ஆர், ஹவு யுவர் செல்ஸ் ஆர் வெரி ஹாப்பி. அதே மாதிரி கடவுள் நம்மளை படைச்சிருக்காருங்க. கடவுள் ஒரு செடி கொடி எல்லாமே காரணம் கர்த்தா, காரணம் இல்லாமல் இல்லை. ஸோ எல்லாத்தையும் அவர் படைச்சதை ஒன்னொன்றுத்தையும் ரசிங்கோ. அதுக்கு தான் மனிதர்களாகிய நம்மளை படைச்சிருக்கார். நம்மளை படைச்சது எதுக்குன்னா இதெல்லாம் ரசிக்கணும். இப்போ மாடு மாடாக இருக்கட்டும் இல்லை பக்ஷியாக இருக்கட்டும், அதுக்கு ரசிக்க தெரியாது. அதுவும் கிரியேட்டட் பை காட். பட் நமக்கு ஒரு படி மேலே, அவளுக்கு 5 அறிவுனா நமக்கு 6 அறிவு. ஸோ அந்த 6 அறிவை நம்ம எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணணும், அந்த ஒரு பொக்கிஷத்தை நம்ம எப்படிலாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். ரசிங்கோம்மா. ரசித்து நீங்கள் ஒன்னொன்றுத்தையும் நீங்கள் அனுபவித்து சொல்லும்போது God will definitely like you, loves you, kiss you, bless you all the time. சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக God will bless you like anything. ஏன்னு கேட்டால் நீங்கள் உங்களை ஒருத்தர் புகழும்போது நீங்கள் டெஃபினட்டாக அவளை நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் என்ன சொன்னாலும் நீங்கள் உடனே ஓகே பண்ணுறோமா இல்லையா? இட்ஸ் சைக்கலாஜிக்கலி அது தானே. இப்போ யாரோ நம்மளை புகழ்ந்துட்டா அவள் ஒரு கன்சர்னில் சொல்கிறா, எதுவானா இருந்துட்டு போட்டோம், இமீடியட்லி வி ஒபே தம். நோ, தி சேம் திங் அப்ளைஸ் வித் யூ அண்ட் காட். நீங்கள் காடோட க்ரியேஷனை ஒன்னொன்றுத்தையும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண காட் லைக்ஸ் யூ. ஸோ அந்த அப்ரிசியேஷன் அவரை பூஸ்ட் பண்ணி மோட்டிவேஷன் பண்ண அவர் ஹீ வில் கோ அப்படி பியாண்டு போவாருங்க. அண்ட் ஹீ வில் டெஃபினெட்லி பிளெஸ் யூ. நீங்கள் நம்ப மாட்டேன், இந்த நான் பேசுகிறதுக்கு பின்னாடி சத்யசாய் பாபாவோட கேலண்டர் இருக்குது. நீங்கள் நம்பினா நம்புங்கோ. நான் நீங்கள் பேச அவர் he is blessing me like anything. அப்படி எனக்கு புல்லரிக்கிறதுங்க. பிகாஸ் I have understood the truth. இந்த மானிட பிறவியாக பிறந்ததுக்கு என்ன அர்த்தம்? அப்பர் சுந்தரர் இவாளெல்லாம் நம்ம பற்றி பேசுகிறோமே, அவளெல்லாம் என்ன பண்ணினா?
அவள் எந்த ஸ்கூலில் போய் படித்தா? அவள் சுவாமியை புகழ்ந்து 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 பாடி 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 எங்கே போயிட்டாவா? இன்றைக்கும் அவள் நம்மளோட ஹிஸ்ட்ரியில் இருக்கா. தோ தே ஆர் ஃபிசிக்கலி நாட் அவைலபிள். அதுதாங்க முக்கியம். ஏன்னா நம்ம வந்து இட்ஸ் நாட் புகழ்தல் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம அதை அனுபவிக்கிறோம், அதை நம்ம ஒத்துக்கிறோம். ஆமாம், நீங்கள் பண்ணுறது உண்மையாக ஒத்துக்கிறோம். சும்மா இப்போ உப்புக்கு சப்பானியே ஒத்துக்கலை, உண்மையாக ஒத்துக்கிறோம். ஒரு செடியை ஒரு 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 விதையை போட்ட உடனே அதுலேருந்து அழகாக ஒரு உயிர் வருது, அதுலேருந்து நமக்கு பூ கனி காய் எல்லாம் வருது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் இல்லையா? அதை நம்ம ரசிக்கணும். ஒரு ஸ்டேஜையும் நீங்கள் ரசிக்கணும், ஒவ்வொரு ஸ்டேஜையும் நீங்கள் ரசிக்கணும். அது பூக்கும்போது ஆஹா அப்படின்னு, அதே சமயத்தில் உதிரும் போதும் அதையும் நீங்கள் ரசிக்கணும். நீங்கள் போய் உதுக்கலைல்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக பழமான நல்ல பழுத்தக்கப்புறம் என்ன ஆகுது? அதுவே கீழே விழுறது. அப்போ அதுவே கீழே விழுறது அப்படிங்கும்போது அதெல்லாம் நம்ம ரசிக்கணுங்க. சில நேரங்களில் அந்த மாதிரி விழும்போது அதை விழாத அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும். பட் அந்த மாதிரி அந்த ரைப்பிங் அது எல்லாம் எப்படி நடக்கிறது? நம்ம ஏதாவது இப்போல்லாம் இன்ஜெக்ட்லாம் பண்ணுறோம், அதெல்லாம் கிடையாது. ட்ரூவாக அது நிஜமாகவே அதுக்குண்டான டேஸ், பொறுத்தாள் பூமி ஆழ்வாள். ஸோ அதுக்குண்டான டேஸை நம்ம கொடுத்து அதுக்கு ஒரு டைமிங்ஸ் கடவுள் கரெக்டாக கொடுத்துருக்காருங்க. பியூட்டிஃபுல். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, நான் வர்ணிக்கிறேன்னா போயிட்டே இருக்கும், இந்த வீடியோ போயிட்டே இருக்கும். பட் நான் ஆன் தி ஹோல் இது நம்ம பண்ண அவர் லைஃப், என்னோட லைஃப் என்ன இருக்கும்? அந்த முதல்ல பிறக்கும்போது நான் அழுதேன், நான் போனதுக்கப்புறம் அதர்ஸோட க்ரை, த லைஃப் எண்ட்ஸ் வித் அதர்ஸ் க்ரை. இன் பிட்வீன் அதை நம்ம என்ன பண்ணோம்? எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் சந்தோஷமாக இருக்கணும். அண்ட் இருக்கிறவா என்னை சுற்றி இருக்கிறவாளையும் நான் சந்தோஷமாக வைக்கணும். அதுதான் என்னோட கோல். அப்போது இது பண்ணணுமானா நம்ம ஒன்றுத்தையும் ரசிக்க தெரியணும். ஒன்றுத்தையும் ரசிங்கோம்மா. பியூட்டிஃபுல். ஸ்கையை பாருங்க, ஸ்கையை பார்த்தேன்னா உங்களுக்கு அழகாக அந்த வர்ணங்கள் தெரியும். திடீர்னு க்ளவுட்ஸ்லாம் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை நீங்கள் ஒரு அழகாக பாருங்க, அட்மயர். எப்படிலாம் எங்கே இந்த க்ளவுட்ஸ் எங்கேருந்து அழகாக ஃபார்ம் ஆகுது. அது ஒரு சில நேரங்களில் சிவபெருமான் மாதிரிலாம் ஒரு நிறைய வாட்ஸ்அப்லலாம் நிறைய ஃபோட்டோ போட்டு அமைச்சிருக்கா, திடீர்னு மலை மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒன்றுத்தையும் ரசிங்கோ. தண்ணியில் என்ன அழகாக எப்படி இருக்குது, தண்ணி என்ன மாதிரி ஃபார்மில் இருக்குது, எப்படி போட்டாலும் அது எவ்வளோ அழகாக இருக்குது, அமைதியாக இருக்குது. உங்களோட வாய்ஸ் எல்லாம் தண்ணி கேட்குங்க, அது நல்லா புரிஞ்சுக்கும். எல்லாருமே பூனையாகட்டும் பல்லியாக இருக்கட்டும் எதுவானாலும் நம்ம பேசுகிறது அது புரிஞ்சுக்கும். அது பேசுறது உங்களுக்கு புரியாது, அது பேசாது. ஆனால் அது வேறு மாதிரி காமிக்கும். அதை அதோட பாஷையை நம்ம தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் எல்லாத்தையுமே நம்ம ரசிக்க தெரியணுங்க. எல்லாத்தையுமே நம்ம ரசிக்க தெரியணும். நீங்கள் ரசிக்க என்னென்னா கடவுள் உங்களை ரசிப்பாருங்க. அப்போது உங்களை ரசிப்பார் அப்படிங்கிறது உங்களை பிளெஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அண்டு நீங்கள் அப்போ இன்னும் யூ ஆர் வெரி மச் க்ளோசர் டு ஹிம். அப்போ நீங்கள் என்ன யூ கேன் டிமாண்ட். அண்ட் உங்களுக்கு இன்பிட்வீன் ஹர்டில்ஸே வந்தால் கூட யூ வில் நாட் மைண்ட். நிஜமாங்க இது நீங்கள் உணருங்கோ. அண்டு எனக்கு கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணாதவா பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ, முடியுமானா ஷேர் பண்ணுங்கோ. பாய்.